வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் த பேட்மேன் 2. டெக்னிக்கலாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அடுத்த வருஷத்துக்கு புஷ் பண்ணியிருந்தாங்க. அதை திரும்பவும் அடுத்த வருஷம் வந்து தள்ளி போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு இந்த படம் பேட்மேன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2027 தான் வரப்போகுது. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது படம் வருமா வராதாங்கிறது தெரியலையே. ஒரு பக்கம் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டேரக்டர் கையில் எடுத்து அதை வித்தியாசமாக பிரசென்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிசிக்குள்ளே இதை ஒன்றா சேர்க்கலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கதா ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. என்னடா நடக்குது? பேட்மேன் 2 வருமா வராதாங்கிறது இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்விக்குரிய மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்குமே விதை போட்டது தெரியுமா? இந்த நியூஸ் தான். ராபர்ட் பேட்டின்சன் இப்போதைக்கு டியூன் 3ல கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. டியூன் 3க்கான அந்த ஷூட்டிங் சம்மரில் ஆரம்பிச்சு இந்த வருஷம் முழுக்கவே போகுமா, டிசம்பர் வரைக்கும் போகுமா. படத்தை அடுத்த டிசம்பர் 2026 டிசம்பர் அதை பற்றினா கொடுக்குறதா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் டியூன் 3க்கான அந்த ஷூட்டிங் போய் அடுத்த வருஷம் படம் வரப்போகுது. இப்போதைக்கு ராபர்ட் பேட்டின்சன் ஆக்சுவலாக அந்த ஓடிசி படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நோலனோட ஓடிசி. டாம் ஹாலண்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவருடைய ஷூட்டிங் பார்ட்லாம் இப்போதைக்கு முடிச்சிட்டாங்க. அவர் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 4க்கு தவிட்டாரு. ஸ்பைடர்மேன் 4ஓட ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இப்போதைக்கு டாம் ஹாலண்ட் ஜாயின் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கிளம்பியிருக்கேன். பட் டாம் ஹாலண்டோட அந்த ஷூட்டிங் போர்ஷன் எல்லாமே ஆடிஷன்ல முடிஞ்சு போச்சான். நோலன் டாம் ஹாலண்டை விட்டுட்டு இப்போதைக்கு ராபர்ட் பேட்டின்சன் பிடிச்சி வச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஷூட்டிங் போர்ஷன் ஒரு 2 மாசம் போய் அதுக்கப்புறம் இந்த பேட்மேனோட ஷூட்டிங் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் படம் வந்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போ லேட்டஸ்டா டியூன் 3ல ராபர்ட் பேட்டின்சன் கேஸ்ட் ஆகியிருக்காருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரூம் தான் நான் நினைச்சேன், ஆனால் டெட்லைன் ஆஃபீஷியலா ரிப்போர்ட் பண்ணியிருக்கும் போது உண்மையாக தான் இருக்கணும். டியூன் 3 மெசாயாக்கான அந்த ஷூட்டிங் ஒர்க் கூடி சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்களாம். ராபர்ட் பேட்டின்சன் இப்போ டியூன் 3ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாருன்னா பேட்மேன் படத்துக்கு எப்போ ஷூட்டிங் போவாங்க? எப்படி பார்த்தாலும் டியூன் 3க்கான அந்த ஷூட்டிங் ஒரு 5 மாசம் கிட்ட போகும்னு வச்சுக்கோங்களேன். ஜூலை மாசம் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பா வருஷத்தோட கடைசி டிசம்பர்ல தான் முடியும். ஒரு பிரேக் எடுத்து பேட்மேனுக்கு ஏற்ற மாதிரி பிசிக்கை டெவலப் பண்ணிட்டு திரும்பவும் ராபர்ட் பேட்டின்சன் பேட்மேனுக்காக ரிட்டர்ன் ஆகணும்னா அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். பரவாயில்லடா, அடுத்த வருஷம் ஆரம்பிச்சா என்ன, இப்போதைக்கு டேட் தான் டிலே ஆயிடுச்சு, 2027 தானே ரிலீஸ்னு சொல்றாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அங்கதான் இன்னொரு குண்டு தூக்கி தலையில போடுறாங்க. இப்போ வரைக்குமே ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலையாங்க. ஒரிஜினல் த பேட்மேன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2022ல ரிலீஸ் ஆச்சு. 700 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு. வேற லெவல் ஹிட், கிரிட்டிக்ஸால கொண்டாடப்பட்ட ஒரு படம். WB உடனே பேட்மேன் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் கொடுத்துட்டாங்க. பட் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்லோ ரைட்டர் மீன்ஸ் அவருடைய வேர்ல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியவர். இந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதே மாதிரி டெக்னிக்கலாக அந்த பேட்மேன் படத்துக்கு 2018 அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கப்புறம் தான் பேட்மேன் 1 நீங்க பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து இந்த பென்குயினுக்கான ஸ்கிரிப்டையுமே மேலோட்டமாக ஸ்கெச் பண்ணது மேட்ரிக்ஸ் தான். அதுக்குமே எப்படி ஒரு வருஷம் கிட்ட போயிருக்கும். பென்குயின் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி செம்ம குவாலிட்டியான சீரிஸ். பென்குயினை சூப்பராக இப்போதைக்கு டெவலப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு காத்தாம வேற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து சரி ஓகே இன்னும் 2 வருஷம் கேப் எடுத்து அடுத்த வருஷம் பேட்மேன் வரும்னு எதிர்பார்த்தா இப்போதைக்கு பேட்மேன் 2க்கான அந்த ஸ்கிரிப்டே ஃபைனலைஸ் பண்ணப்படலையாம். பாதி நிலைமையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் என்ன ஐடியா இருந்துச்சுன்னு சொல்லி நேரத்தில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம மேட்ரிக்ஸ் இப்போதைக்கு ரொம்பவே ஃபிசிக்கலாக வீக்காக இருக்காங்க. சாட்விக் போஸ்மன் கண்டிஷன் சொல்லி கிரேஸ் ராண்டால்ஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களும் ஒரு முக்கியமான இன்சைடர் தான். இந்த பெரிய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் கூட அவங்களுக்கு லிங்க் இருக்கு அந்த காரணத்தினால அவங்க இந்த பக்கம் மேட்ரிக்ஸ் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்காரு, சாட்விக் போஸ்மனோட நிலைமையில இருக்காருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. சாட்விக் போஸ்மனுக்கு என்ன நடந்துச்சுன்னு நல்லாவே தெரியும். அவர் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்து இந்த பக்கம் நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் என்கேம்லாம் நடிச்சு கொடுத்துருந்தாலும் அந்த சமயத்தில் அவர் கேன்சர் எதிர்த்து போராடிட்டு இருந்தாரு. என்கேமுக்கு அப்புறம் அவர் லுக்கெல்லாம் உங்களால் பார்க்க முடியாதுங்க. மனுஷன் ரொம்பவே வீக் ஆகிட்டாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேட்ரிக்ஸ் மாட்டியிருக்கதா சொல்லியிருக்காங்க கிரேஸ் ராண்டால்ஃப். அவருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்ல வரல, பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷனில் தான் மேட்ரிக்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கிரேஸ் ராண்டால்ஃப் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேக்லாஷை ஏற்படுத்த தான் செஞ்சிருக்கு. எதுவுமே தெரியாம மேட்ரிக்ஸை பற்றி ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அதை பற்றினா கிரேஸ் ராண்டால்ஃபை கேன்சல் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஒரு பெரிய பேக்லாஷ் தான் கிளம்பி இருக்கு. இதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட்டும் இது வரைக்கும் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஒரு பர்சனல் ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஜாக் ஸ்னைடர் மாதிரி ஒரு பர்சனல் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜஸ்டிஸ் லீக் எடுக்கும் ஜாக்சனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு நல்லாவே தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனல் ப்ராப்ளமா இந்த பக்கம் மேட்ரிக்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மெடிக்கல் இஷ்யூவும் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒரு சேர்த்து ஒரு வித்தியாசமான தாட்டை ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஏற்படுத்த தான் செய்யும். இதுக்கான அஃபிஷியல் ரிப்போர்ட்டை அந்த பக்கம் மேட்ரிக்ஸ் சைட்லேருந்து கொடுத்தா மட்டும் தான் உண்டு. ஸோ அவருடைய நிலைமை மோசமாக இருக்க அந்த காரணத்தினால பேட்மேன் 2 இப்போதைக்கு வேற ஒரு டேரக்டர் வச்சு எடுக்கிற ஐடியா WBக்கு வந்திருக்கான். ஜஸ்டிஸ் லீக் நடந்துச்சுல, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்ங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ திரும்பவும் மேட்ரிக்ஸுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஃபேன்ஸ் மத்தியில் எழுப்பி இருக்கேன். மேட்ரிக்ஸோட அந்த விஷன் தான் நம்மளுக்கு முக்கியம், ரைட்? அதுதான் டெக்னிக்கலாக பேட்மேன் 1க்கு ஒரு யூனிக்கான லுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வேற ஒரு டேரக்டர் வந்து இந்த பேட்மேன் படத்தை எடுக்கிறதா இருந்தால் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரைட்டிங்லுமே ஏகப்பட்ட விஷயங்களை மாற்ற தான் போகிறாங்க போல. பேட்மேன் 1 ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்க சமயத்தில் பாசிபிள் புது டேரக்டரை இறக்கி ஒரு வித்தியாசமான பேட்மேன் படத்தை கொடுக்கலாம். பட் அந்த படத்தை தான் நம்ம ஜேம்ஸ் கன் எடுக்க ரெடியாக இருக்காரு. ஜேம்ஸ் கன் ஆண்டி முஷிட்டி வச்சு த பிரேவ் அண்ட் போல்டுன்னு சொல்லி அந்த ஸ்டைல் ஆஃப் பேட்மேனை தான் காட்ட ரெடியாக இருக்காரு. ஸோ WB திரும்பவும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸ்க்குள்ள ஜேம்ஸ் கன் வர மாட்டாரு. ஜேம்ஸ் கனுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. பட் சில ஐடியாஸ் மேபி அவர் கொடுக்கலாம் போல. பட் எப்படி பார்த்தாலும் மேட்ரிக்ஸ் இப்போதைக்கு பிசிக்கல் அண்ட் மென்டலாக வீக்காக இருக்க அந்த சமயத்தில் இந்த பேட்மேனோட அந்த மொத்த ஸ்கிரிப்டுமே கேள்விக்குறியில் வந்து நின்றுருக்கேன்.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் மேட்ரிக்ஸோட ஹெல்த் தான் நம்மளுக்கு முக்கியம். அமேசிங்கான டேரக்டர், அவர் ரிகவர் ஆகி வந்துட்டு அப்புறம் இந்த படத்தை பண்ணட்டும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். லேட் ஆனாலும் பரவாயில்ல, காத்துட்ருப்போம். இல்லை WB உடனே ப்ரெஷர் கொடுத்து எனக்கு இந்த படம் வந்தே ஆகணும்னு சொல்லி கேட்டானா, மேட்ரிக்ஸோட தலைமையில் அவர் பாசிபிளி ஒரு டேரக்டரை சூஸ் பண்ணி அவருடைய ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணி ஒரு கதை வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் மேட்ரிக்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் லெட் மேட்ரிக்ஸ் ரிகவர் சூன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தைரியமாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த படத்தை எடுத்ததால நாங்கள் காத்துட்ருக்கோம். பட் இதே சாக்கா வச்சு இன்னும் சில ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேன் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்மேன் படம் 700 மில்லியன் கலெக்ட் பண்ணிச்சு. பென்குயின் எம்ஏ அவார்ட்ஸ்லாம் வேறு ஜெயிச்சிருந்துச்சு. அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? எல்லாரும் மத்தியிலுமே ஒரு ஃபேமஸான பேட்மேனாக மாறி இருக்க அந்த சமயத்தில் சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க WB. கேன்சல்லாம் நடக்கவே நடக்காது, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக படம் வரும், ஆனால் யாருடைய தலைமையில் வரப்போகுது தான் டவுட்டாக இருக்குது. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது DC கூட மர்ஜ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஜேம்ஸ் கன் முன்னாடியே சொல்லிட்டாரு, அஃபிஷியலாகவே கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு, ராபர்ட் பேட்டின்சன் அவருடைய யூனிவர்ஸ் பேட்மேன் கிடையாதுன்னு. அண்ட் ஓல்டான பேட்மேனை தான் இப்போதைக்கு ஜேம்ஸ் கனும் தேடிட்டு இருக்காரு. ஒரு 30 to 40 ஏஜுக்குள்ளே இருக்க ஒரு பேட்மேனை தான் பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. இயர் 1 பேட்மேன் கிடையாது, ஒரு சீசன்டான பேட்மேனை தான் நம்ம இந்த பக்கம் பிரேவன் போல்ட் படத்திலே பார்க்க போகிறோம். அப்பா வேணா ஒரு பேட்மேனுங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்கு நம்ம ராபர்ட் பேட்டின்சன் செட் ஆக மாட்டார்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் ஜேம்ஸ் கனுமே கன்ஃபார்மும் பண்ணிட்டாருங்க, ராபர்ட் பேட்டின்சன் DC பேட்மேன் கிடையாது, பயப்பட தேவையில்ல. பட் பென்குயினை நச்சா காலின் ஃபெரல் இப்போதைக்கு சர்ஜன் ராக்கா DCக்குள்ள வந்து சேர்ந்திருக்கதா ஒரு ரிப்போர்ட் கிளம்பியிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் DCக்குள்ள இந்த ராபர்ட் பேட்டின்சன் வந்துருவா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. காலின் ஃபெரலே அந்த பக்கம் போயிட்டாருன்னு சொல்லி. ஒரே ஆக்டர் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா மல்டிபிள் ரோல்ஸ்லாம் பேப்பட்டது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ காலின் ஃபெரல் பாசிபிளி இந்த பக்கம் பென்குயின் ஆகவும் அந்த பக்கம் சர்ஜன் ராக்காவும் வரலாம், பிரச்சனையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் பேட்டின்சன் DCக்குள்ள வர மாட்டார். என்ன தாண்டா கதை, ஸ்கிரிப்ட் என்னமா தான் போயிட்டு இருக்கு நீங்கள் கேட்பீங்க. ஏகப்பட்ட ஐடியா சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த பேட்மேன் 2ங்கிறது வின்டர் செட்டிங்கில் தான் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோவின் செட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இது வின்டர் செட்டிங், அதிகமாக ப்ரூஸ் வேனை காமிக்கிற ஐடியா இருக்காம். ஸோ இதுக்கு முன்னாடி பேட்மேன் 1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேட்மேனாக தான் சுற்றிட்டு இருப்பார் ப்ரூஸ் வெயின். அவருடைய அந்த நார்மல் லைஃப்பை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பக்கம் ப்ரூஸ் வெயினாகவும் சரி பேட்மேனாகவும் 50-50% ரைட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வின்டர் செட்டிங் சொல்லும்போது ஆப்வியஸாக மிஸ்டர் ஃப்ரீஸ் தான் வில்லனாக வர போகிறதா ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு கிளேஃபேஸ் வில்லனாக வர மாதிரி சொல்லப்படுது. கிளேஃபேஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. மைக் ஃப்ளாலங்கன் தான் பார்த்தீங்கன்னா டேரக்டும் பண்ண போகிறாரு. அதை வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. 2026 நீங்கள் கிளேஃபேஸ் படத்தை பார்ப்பீங்க. ஆனால் ஜேம்ஸ் கன் இப்போ வரைக்கும் அந்த கிளேஃபேஸ் DCக்குள்ள வருதா இல்லை எல்ஸ்வர்ட் கதையான்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. இந்த பேட்மேன் மாதிரி அது ஒரு எல்ஸ்வர்ட் கதையாக இருந்தால் பாசிபிளி அந்த கிளேஃபேஸை தூக்கி இந்த படத்துக்குள்ள சொருகலாம். DCவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. கிளேஃபேஸ் அந்த பக்கம் தனியாக போயிட்டோம். இந்த பக்கம் மேட்ரிக்ஸ் ரொம்ப கிரவுண்டடாக ரியாலிட்டிக்கு அட்டாச்சான ஒரு ரைட்டிங் தான் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் லிட்டரலி கிளேயால் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர்னு அவர் கூட்டு வராமல் ஹஷ் கேரக்டரை மாடிஃபை பண்ணி கிளேஃபேஸாக எழுதலாம். ஹஷ்ஷுமே ஆக்சுவலாக அந்த படத்தில் இருக்க மாதிரி ஒரு ரூமர் இப்போ இல்லை, இந்த பேட்மேன் 1 படத்துலேருந்தே கிளம்பிட்டு இருந்துச்சு. அங்கேயுமே ஹஷ்ஷுக்கான ரெஃபரன்ஸ்லாம் பல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேட்மேன் 2ல் நீங்கள் ஹஷ்ஷையுமே எதிர்பார்க்கலாம். அண்ட் போன படத்தை விட இந்த படத்தில் கொஞ்சம் ஆக்ஷனும் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையாக தெரியல. எப்படி பார்த்தாலும் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது. பென்குயின் பார்த்துருப்பீங்க, பேட்மேன் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ மேட்ரிக்ஸோட ஸ்கிரிப்டாக இருக்கும்போது ரைட்டிங் பிரச்சனையே இல்லாமல் சூப்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த மனுஷன் ரிட்டர்ன் ஆகணுமே, அது வரைக்கும் காத்து தான் இருக்கணும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இல்லாமல் மேட்ரிக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகணும், அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையை பற்றி? பேட்மேன் 2 கேன்சல் ஆக்கப்படுமா? WB திரும்பவும் சித்த விளையாட்ட ஆரம்பிச்சிருவானா? உங்கள் தான் உங்களோட ரிவ்யூஸ் மறக்காம காமிப்படுங்க. அண்ட் ஜேம்ஸ் கன்னு தெரியாதனமாக உள்ள கை விட்டு அடி வாங்கிட்டு போயிடாதப்பா, நீ உன் வேலையை தனியாக பாரு, இதுக்குள்ளே வந்து நோட்டுறேன் அப்படிங்கிற பேரில் ஃபேன்ஸ் கிட்ட வாங்கி கட்டிக்காத. ஸோ ஏன் உங்கள் தான் உங்களோட ரிவ்யூஸ் மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் மாதிரி விடுங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணிட்டேன்னு எதிர்க்கும். ஹேப்பன் கைஸ், வாட்டா.